இது ஐயப்பனுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சதுங்கக்கா. தந்திரம் அப்போ சூப்பராக இருக்குடா கண்ணு. இன்னைக்கு என்னடா கண்ணு ஸ்பெஷலு? இன்னைக்கு ஐயப்பனுக்கு ஸ்பெஷலாக கந்தரப்பூ செய்ய போகிறோங்க்கா. அதுக்கு என்னடா பொருள் தேவை? 1 கப்பு மைதா, 1 கப்பு அரிசி மாவு, 1 பிஞ்ச் ஆப்ப சோடா, 1 டம்ளர். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு கலந்து வச்சுக்கணுங்க்கா. சர்க்கரை கொஞ்சம் பாவு காய்ச்சிக்கலாம். கம்பி பதம் வேண்டாம், கரைஞ்சா மட்டும் போதும் சர்க்கரை. ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி போட்டாச்சுக்கா. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுக்கலாங்க்கா. ஐயப்பனோட கதை ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடாதுன்னு சொல்கிறேங்க்கா. குழந்தையிலேருந்தே அவருக்கு சக்தியும் வலிமையும் அதிகமாக இருந்ததுங்க்கா. 1 பிஞ்சு தூளுப்பு. ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அந்த மோகினிக்கும் சிவனுக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு தேங்காய், எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆத்தங்கரையிலே ஐயப்பனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியாக வந்த மன்னர் கையில் ஐயப்பன் கிடைச்சாரு. அவர் பிறக்கும் போதே மணியோட பிறந்ததுனால அவருக்கு மணிகண்டன்னு பேர் வச்சாங்கக்கா. ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். அவர் கழுத்தில் மணி இருந்ததுனால அவருக்கு மணிகண்டன்னு பேர் வச்சாங்கக்கா. ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். சிறு வயசுலேயே தாயின் தலைவலி தீர புளிப்பால் கொண்டுட்டு வந்தவருங்கக்கா. மஞ்சம்மாதா ஐயப்பனை திருமணம் செய்கிறதுக்காக இன்னமும் காத்துக்கிட்டு இருக்காங்கக்கா. பாருங்கக்கா, நல்லா பஃபியாக இருக்குக்கா. பாருங்கக்கா, அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நெய்யிலே நம்ம எல்லாமே வறுத்து கொட்டணுன்னாங்க்கா, அதான் அருமையாக இருக்குங்கக்கா. என்னோட சந்நிதிக்கு எந்த வருஷம் கன்னிசாமி வராமல் இருக்காங்களோ அன்னைக்கு உன்னை மனம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாருங்கக்கா. என்னை தரிசிக்க வர்றவங்க முதல்ல உன்னையை தரிசிச்சுட்டு தான் என்னோட ஆலயத்துக்கு வரணும்னு அவர் வரம் கொடுத்துட்டாருங்கக்கா. அக்கா, ஐயப்பனோட கதை எப்படி இருக்குது? நெய் சிலுக்குதுடா கண்ணு. நம்ம கந்தரப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.